ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொருட்கோ என்ன மூவி ரிவ்யூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் வாழ்க்கையே மிகப்பெரிய போரா இருக்கு, வாழறதே மிகப்பெரிய போரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த போரை கடந்து வாழ்க்கை வாழறது பாத்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை போரா இருக்கும். ஓகே, ரொம்ப அதிகமா டைலாக பேச வேணாம், போர் படத்தோட ரிவ்யூ கூட போயிடுவோம். ஒரு காலேஜ்ல நடக்கிற ஒரு 2 பேருக்கு உண்டான போர் இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த 2 பேருக்கு உண்டான போர்ல வெளியால் ஒருத்தவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள அழிப்பாங்களா, இல்ல இவங்க 2 பேரும் தனித்தனியா அழிஞ்சு போவாங்களா, இதுதாங்க இந்த படத்தோட கதை. இப்படின்னு சின்ன கருவா கூட வச்சுக்கலாம். இதுல நம்ம டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் நம்பியார். இவர் ஆல்ரெடி நம்ம மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவர் இந்த படம் ஃபுல்லாமே நம்ம மணிரத்னம் சாரோட படத்துல வந்த சில கதாபாத்திரங்கள், சில சீன்ஸ் நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்தந்த சீன்ஸ், அந்த கட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காரு. அந்த சீன்ஸ்லாம் நமக்கு பார்க்கும் போதே ஓகேப்பா, இவர் அசிஸ்டன்றது நல்லா தெரியுதுப்பா அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் அண்ட் தென் காளிதாஸ் ஜெயராம் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கூட டிஜே பானு அண்ட் சஞ்சனா நடராஜன் நடிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்ததுதான் இந்த போர். காலேஜ்ல நம்ம அர்ஜுன் தாஸ் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. அவர் தீசிஸ் முடிக்க முடியாம 5 வருஷமா போராடுறாரு, எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. பட் ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிடுறாங்க. எப்பதான்டா நம்ம காலேஜ் முடிப்போம் அப்படின்ற விரக்தியில அவர் ஒரு பீச் ஓரமா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட ஜூனியரா சேர்றவர் தான் நம்ம காளிதாஸ் ஜெயராம. ஜூனியரா வந்த இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு சின்ன பகை, சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருக்கும். பார்த்த உடனே அந்த பகை இங்க கொஞ்சம் அதிகமா நெருப்பு மூட்ட ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சோ இந்த அடிச்சுக்கிற காட்சிகள் இங்க காலேஜ்ல பொதுவா சீனியர் ஜூனியர்ஸ்க்கு நடக்கிற இந்த சண்டைகள் மாதிரி ஒரு சண்டை. எப்படியுமே சீனியர்ஸ்க்கு 2 டீம் இருக்கும், அவங்க 2 பேரும் தான் அடிச்சுப்பாங்க. இதுல எப்படின்னா இந்த ஜூனியரும் இந்த சீனியரும் அடிச்சுக்கிறாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அக்னி நட்சத்திரத்துல கார்த்திக்கும் பிரபுவும் அடிச்சுக்கிற அதே மாதிரியான காட்சிகள் மாதிரி தான் இருந்துச்சு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டது. அண்ட் தென் நம்ம காளிதாஸ் ஜெயராம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா தான் வந்திருக்காரு. ஒருவேளை நான் படிக்கும் போது இருந்த காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லாம் வாயே திறக்க மாட்டாங்க, செகண்ட் இயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ணன் அவனை ஓகேண்ணா அப்படின்னு பேசுவாங்க. தேர்ட் இயர்லாம் வந்தோடனே அப்படி காலத்துக்கு போட்டு அப்படி கெத்த நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுல காளிதாஸ் ஜெயராம் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே இல்லாத அட்டகாசம், இல்லாத ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் பண்றாரு. அது மட்டும் கொஞ்சம் நம்பகத்தன்மையா இல்லை. அதாவது எங்க காலத்துல பார்க்கும்போது ஒருவேளை இப்போ இப்படித்தான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்காரு. இந்த கதையில ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல சீன் ஸ்டார்ட் பண்ணும் போதே காலேஜ்ல ஒரு கேஸ்ட் ப்ராப்ளமா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்லாம் இங்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சீன்ஸா இது ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்குது. எப்பயும் போல அந்த எலெக்ஷன்ல எதிரே நம்ம ஹீரோயினும் கூடயும் நிக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு பேக்ரவுண்டா அவங்க அப்பா அரசியல்வாதியா இருக்காரு. அந்த அரசியலை கொண்டு காலேஜுக்குள்ள சேர்க்கிறாங்க. இது தமிழ் சினிமால எழுதப்படாத ஒரு கதை தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு கதை. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் தாஸ் முடிக்கல, தீசிஸ் முடிக்கல, அவருக்கு டிகிரி கிடைக்கல, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. காளிதாஸ்க்கும் இவருக்கும் என்ன சண்டை, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கடைசியா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, காலேஜை முடிச்சாங்களா, இதுதான் கதையோட நிறைவு. இது ஓவராலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியல. அங்கங்க அப்படி புட்டு அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் படத்தோட ஒரு மைனஸா தெரிஞ்சது. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக். படத்தை காப்பாத்தி அப்படி மேல தூக்கின்னு நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது படத்தோட மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் இவங்க 2 பேரோட நடிப்பு, 2 பேரும் இளம் வீரர்கள், அப்படி அந்த பாயும் புலிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 பேரோட நடிப்பு நீயா நானான்னு போட்டி போட்டு நடிச்சிருக்க மாதிரி பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த சண்டை, இது எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவ். இதெல்லாம் தாண்டி படத்தை நான் போய் தியேட்டர்ல ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படத்துல நீங்க அந்த ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற உங்களுக்கு ஒரு ரீவைண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கும். இந்த படத்தை ஆனா நீங்க குழந்தைங்களோட போய் பார்க்க முடியாது. இதுல ஒரே ஒரு சீன் இருக்கு. இந்த ஒரு சீன்னால நீங்க கண்டிப்பா குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்க முடியாது. அந்த ஒரு சீன் பங்கமா காமிச்சிருக்காங்க. அதனால நம்ம அப்படி போய் பார்க்க முடியாது. உங்க விருப்பம். அதுக்கும் மேல நான் குடும்பத்தோட தான் போய் படம் பார்ப்பேன் அப்படின்னா அதை நீங்க போய் பார்க்கறது உங்களோட விருப்பம். போர் இது உண்மையாலே ஒரு காலேஜ்ல பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போரா, இல்ல இது ஒரு அரசியல் போரா, இல்ல இது ஒரு கேஸ்ட் கலந்த ஒரு போரா, இதை நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மியூசிக்கும்
நம்ம சினிமோட்டோகிராஃபியும் படத்தை காப்பாத்தி தூக்கி நிறுத்துச்சு. அர்ஜுன் தாஸும் அண்ட் தென் காளிதாஸ் இவங்களோட நடிப்பும் தூக்கி நிறுத்துச்சு. ஹீரோயின் பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க 2 பேரோட நடிப்பும் வந்து கதைக்கு தேவையான இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் அழகா பண்ணிட்டு போயிட்டாங்க. படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். பை பை சொல்றது ஆர்ஜே பொற்கோ.